ஹாய் ஹலோ. கொஞ்சம் ஒரு ஆக்வர்டான இருக்குது எனக்கும் இந்த மாதிரி ஒரு ரீடிங் பண்ணுறதுக்கு. சமையல் பண்ணினே இருக்கும் சடனாக ஹோலி ஸ்பிரிட்ஸ் இங்கே ரீடிங் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னதால் ரொம்ப யோசித்தேன். அப்புறம் உடனே பண்ணுன்னு சொன்னதுனால நான் ஓகேண்ணா போயிட்டு டேரோ கார்டு எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு டே. இப்போ இன்கேஸ் நான் கார்டு ஷஃபிள் பண்ணி எடுக்கும்போது இந்த கார்டு வந்தது ரிவர்ஸில் 5 ஆஃப் கப்ஸ். இன்கேஸ் இப்போ நீங்கள் இந்த சொல்யூஷனில் இப்போ இந்த சுச்சுவேஷனில் ரொம்பவே ஒரு ரொமான்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரியான விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஒரு லேக்காக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை உங்கள் லைஃப் சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஓவர் திங்க் நம்ம என்ன தான் பண்ணாலுமே நம்மளால் அதை ஏன் டேக்கிள் பண்ண முடியல யோசிக்கிறீங்களா? லைஃப்பில் வந்து நீங்கள் சில விஷயம் பண்ணும்போது ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஒரு விஷயம் மிஸ் பண்ணுறீங்க. மேபி இப்போ நான் அந்த சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில் உப்பு, அந்த மஞ்சத்தூள், காரம், புளி எல்லாம் கரெக்டாக போட்டால் தானே ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிஷ் ரெடி ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு லைஃப்பில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஏதோ சம்திங் நீங்கள் ஏதோ ரொம்ப யோசிக்கிறீங்க அந்த விஷயத்தை பற்றி. மேபி இன்கேஸ் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கலாம், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கலாம். அதனால தான் எனக்கு சடனாக இந்த ஒரு ரீடிங் பண்ண சொல்லி இது ஒரு ஷார்ட் ரீடிங் தான். நீங்கள் என்ன விஷயம் யோசிச்சிங்களோ, மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ, நீங்கள் ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ, நேற்று நைட்டில் இருந்து இல்லை இப்போ மார்னிங்லேருந்து பண்ணிகிட்ருக்கீங்களோ, அந்த விஷயத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு உப்பு போட்டால் சரியாயிடும் இல்லையா? டிஷ்ஷில் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும், எல்லா மசாலா கம்மியாக இருந்தால் கூட. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் மிஸ் பண்ணுறீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். காம் மைண்டாக எதை பற்றியுமே ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் மைண்ட் கிளியர் பண்ணுங்கள். அவசரம் ஒன்றும் இல்லை, உடனே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டைம் உங்களுக்கு மைண்ட் கிளியர் பண்ணுறதுக்கு, அமைதியாக்குறதுக்கு டைம் தேவைப்படுதோ டைம் எடுத்துக்கோங்க. பட் அவசரப்படாதீங்க. எந்த டிசிஷனும் நீங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நீங்கள் யோசிக்கிறீங்க, டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா டைம் எடுத்துக்கோங்கன்னு திரும்ப சொல்கிறேன். டைம் எடுத்துகிட்டு எப்போது நம்ம ஒரு சிம்மில் வச்சு கொஞ்சம் நிதானமாக சமையல் பண்ணுறோம், அப்போ தான் அந்த சமையல்லையும் டேஸ்ட் வரும். அவசரமாக எல்லாத்தையும் தூக்கி பண்ணோமான்னு சொல்லி போயிட்டோம்னா எல்லாமே கேவலமாக ஆகிடும், சமையல் டேஸ்ட் இருக்காது. ஸோ இது யாருக்கோ சேர வேண்டிய மெசேஜ், அது யாருக்குன்னு எனக்கு தெரியாது. சடன் மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லி வந்ததுனால நான் இங்கே கிச்சனில் இருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இது யாருக்கும் சேர வேண்டிய மெசேஜ். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.